இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வடக்கு கிழக்கில் செம்மணி உட்பட பல மனித புதைகுழிகள் காணப்படுகின்றன. இனப்படுகொலைகள் செய்யப்பட்டு இந்த புதைகுழிகளில் எமது தமிழ் உறவுகள் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு ஆதாரமாக செம்மணி புதைகுழியில் இதுவரை 222 மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு வடக்கு கிழக்கில் பல மனித புதைகுழிகள் காணப்படுகின்றன. குறிப்பாக தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையை எதிர்பார்த்து நிற்கின்றோம். அந்த வகையில் இலங்கையில் கடைபிடிக்கப்படுகின்ற உள்நாட்டு பொறிமுறை என்பது தமிழர்களுக்கு நீதியை பெற்று தரவில்லை. எனவேதான் நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையை எதிர்பார்த்து நிற்கின்றோம். கடத்தப்பட்டவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்கள் என்று தமிழர்களின் வரலாறு அமைந்திருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த இடத்தில் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச சமூகத்திடமும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையிடம் உருக்கமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால், தமிழர்கள் 1956 இருந்து 2009 வரைக்கும் படுகொலை செய்யப்பட்டார்கள், காணாமலாக்கப்பட்டார்கள். இப்போது புதைகுழிகளில் இருந்து அவர்களுடைய எலும்புகள் சாட்சியங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. எனவே சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவைக்கு இந்த கையெழுத்துக்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தயவு செய்து உங்களுடைய பெறுமதியான கையெழுத்துக்களை இடுவதன் மூலம் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு பக்கத்துணையாக நீங்கள் நிற்கின்றீர்கள் என்பதை எடுத்துக்காட்டுமாறு செம்மணி உட்பட இலங்கையில் வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித புதைகுழிக்கானதும் நடைபெற்ற இனப்படுகொலைக்குமான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்து போராட்டம் நேற்று தினம் மாலை திருகோணமலை வெர்கல் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய கட்சி மற்றும் பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. இதில் அதிகளவான பொதுமக்கள் கலந்து கொண்டு கையெழுத்துக்களை இட்டதை காண முடிந்திருந்தது. கையெழுத்து இடம்பெற்ற இடத்திற்கு மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் வருகை தந்திருந்தார். இதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்தும் தெரிவித்திருந்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், இலங்கையில் நடைபெற்ற படுகொலைகளுக்கு உலக விசாரணையில் நம்பிக்கை இல்லை, சர்வதேச விசாரணையை மேற்கொள்ளப்பட வேண்டும். வடக்கு கிழக்கில் பல்வேறு மனித புதைகுழிகள் காணப்படுகின்றன. இவற்றுக்கான நீதி கோரிய கையெழுத்து சேகரிக்கும் பணியானது வடக்கு கிழக்கு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு பொதுமக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார். வெர்கல் ஆலயத்தின் முன்பாக நின்று கொண்டிருக்கின்றேன். அதாவது வடக்கு கிழக்கில் செம்மணி உட்பட பல மனித புதைகுழிகள் காணப்படுகின்றன. இனப்படுகொலைகள் செய்யப்பட்டு இந்த புதைகுழிகளில் எமது தமிழ் உறவுகள் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதற்கு ஆதாரமாக செம்மணி புதைகுழியில் இதுவரை 222 மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு வடக்கு கிழக்கில் பல மனித புதைகுழிகள் காணப்படுகின்றன. குறிப்பாக தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையை எதிர்பார்த்து நிற்கின்றோம். கடந்த காலத்தில் யுத்தம் முடிவடைந்து 16 ஆண்டுகளாகியும் சுதந்திரமடைந்து 76 ஆண்டுகளாகியும் தமிழர்களின் இனப்பிரச்சினை தொடர்பான விடயம் முறையான நீதியாக அணுகப்படவில்லை. அந்த வகையில் இலங்கையில் கடைபிடிக்கப்படுகின்ற உள்நாட்டு பொறிமுறை என்பது தமிழர்களுக்கு நீதியை பெற்று தரவில்லை. எனவேதான் நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையை எதிர்பார்த்து நிற்கின்றோம். கடத்தப்பட்டவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டவர்கள் என்று தமிழர்களின் வரலாறு அமைந்திருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த இடத்தில் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச சமூகத்திடமும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையின்
மனித பேரவையிடமும் மனித உரிமை பேரவையிடம் உருக்கமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால், தமிழர்கள் 1956 இருந்து 2009 வரைக்கும் படுகொலை செய்யப்பட்டார்கள், காணாமலாக்கப்பட்டார்கள். இப்போது புதைகுழிகளில் இருந்து அவர்களுடைய எலும்புகள் சாட்சியங்களாக வந்து கொண்டிருக்கின்றன. எனவே திருகோணமலையாக இருந்தால் என்ன, மட்டக்களப்பாக இருந்தால் என்ன, அம்பாறையாக இருந்தால் என்ன, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா போன்ற பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த மனித புதைகுழிகள் காணப்படுகின்றன. எனவே இந்த மனித புதைகுழிகளில் சட்டவிரோதமாக கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட எமது உறவுகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும். அதனை இந்த மனித உரிமை பேரவையும் சர்வதேச நீதிக்காக குரல் கொடுக்கின்ற அமைப்புகளும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதற்காக நாங்கள் இப்போது கையெழுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, வன்னி என்று பல இடங்களில், அம்பாறை என்று பல இடங்களில் இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீதியை கோருவதற்கான இந்த போராட்டத்தில் தமிழர்களாக இருக்கின்ற அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். தமிழ் பேசுகின்ற எமது சகோதர உறவுகளும் கலந்து கொள்ள வேண்டும். எனவே நீதியை கேட்கின்றோம், மனித உரிமையை கேட்கின்றோம், எமது அடிப்படையான வாழ்வுரிமையை கேட்கின்றோம். எனவே சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவைக்கு இந்த கையெழுத்துக்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தயவு செய்து உங்களுடைய பெறுமதியான கையெழுத்துக்களை இடுவதன் மூலம் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு பக்கத்துணையாக நீங்கள் நிற்கின்றீர்கள் என்பதை எடுத்துக்காட்டுமாறு மிகவும் அன்பாகவும் வினயமாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.